இன்னைக்கு நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம். இது வரைக்கும் நான் தைச்சி கொடுத்த ப்ளவுஸ் தான். இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸ் கேட்டிருக்காங்க தைக்க சொல்லி. இந்த ப்ளவுஸ் கட்டிங் என்ன மெஷர்மெண்ட்டோ கொஞ்சம் கூட மாறாமல் இதே மாதிரி நீட்டாக கட்டிங் போட்டு தைக்க வெட்டலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழே வந்து 1 இன்ச்சு அளவு வச்சுருக்கலாம். கீழே இடுப்பு பட்டையாக வச்சா கொஞ்சம் கிரீப்பாக இருக்கும். இதே நம்ம ப்ளவுஸோட உயரத்தை பார்த்துக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. நம்ம 13 வைக்கணும், 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கணும் பிடிமானத்துக்கு. எப்பவுமே ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். பேக் தட்டுக்கு 20 இன்ச்சு இருக்குது, 21 இன்ச்சு வைக்கணும். இருபது 21 20 கீழே 1/2 இன்ச்சு கம்மியாக தான் வைக்கணும். 10.5 இன்ச்சு தான் வைக்கணும். ஏன்னா இடுப்பு வந்து குறுகலாக இருக்கிறதுனால 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம சைடு வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு விட்டுக்கலாம். நம்மளுக்கு கீழேயும் கழுத்து எப்போவுமே 3 இன்ச்சு வச்சாலே போதும். அதுக்கு மேலே வச்சிங்கனாக்கா கழுத்து வந்து அகண்டு போகும், கீழே இறங்க வரும்பாங்க. இது நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 8.25 இன்ச்சு இருக்குது. இங்கே கீழே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சிடலாம். 3.25 இன்ச்சு. வச்சுட்டு நம்ம சின்ன டவுட்டுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கழுத்து அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு பிடிக்கிறதுக்கு இது ஃபினிஷிங்கு, இது நமக்கு தையலுக்கு. இது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 6.25 இன்ச்சு இருக்குது. அதே 6.25 இங்கே வச்சுக்கலாம். வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக ஒன்றோட செக் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ வருதுன்ட்டு. நம்ம அளந்து பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு இருக்குது. இப்போ 21 இன்ச்சு இருக்குது. அதே வந்து நம்ம கிராஸ் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக வருங்க. கரெக்டாக 21 இன்ச்சு இருக்குது. முண்டா வந்து 7.5 இன்ச்சு. நம்ம இந்த தையல் பிடிக்கிறோமா, இந்த தையல் கணக்கு வச்சுக்கணும் பாருங்க. கரெக்டாக அந்த மார்க்கில் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க. நம்ம இடுப்பு வந்து அளந்து பார்த்துக்கலாம். நம்ம பிடிமானத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம வெட்டுறப்போ கொஞ்சம் சேர்த்து வெட்டி வெட்டிக்கும்.
இது ஒன்று நார்மல் ப்ளவுஸு, ஒன்று டிசைன் ப்ளவுஸு. அதனால் நார்மல் ப்ளவுஸ் வந்து வெட்டிக்கிட்டு டிசைன் ப்ளவுஸ் வந்து அடியில் விட்டுருக்குறேன். எப்பவுமே மார்க் வெட்டாமல் மார்க்கை தள்ளி தான் வெட்டணும். மார்க்கை வெட்டினோம்னா நமக்கு எல்லாமே பெருசாகிடும். நம்ம 1 இன்ச் அளவுக்கு சக்கா போட்டுடலாம். இதில் ஒரு சக்கா. இப்போ நமக்கு இது வந்து டிசைன் ப்ளவுஸு, இது ஒன்று நார்மல் ப்ளவுஸு. அதனால் ஒன்று டிசைன் ப்ளவுஸை கழுத்து வெட்டாமல் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்படி இருக்கிறது நம்ம இப்படி வெட்டி வச்சுருக்கோமா, ஏற்கனவே நம்ம இப்படி வெட்டினது இதை அப்படியே தூக்கி இப்படி கிளிப் போட்டுக்க வேண்டியதான். கிளிப் போட்டு இந்த கரங்கட்டு இருக்கு பாருங்க, அந்த கரங்கட்டில் நம்ம கிராஸுக்கு நம்ம பார்த்துக்கலாம். கரெக்டாக இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இந்த கரெக்டாக இந்த எச்சில் வந்துச்சுனாக்கா நமக்கு கிராஸு கரெக்டாக உட்காரும். எப்போயுமே நம்ம இதில் வந்து 1/4 இன்ச்சுங்கிட்டு தள்ளி தான் மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து கம்மியாக வெட்டியிருக்கிறோம். அதனால் 1/4 இன்ச்சு இங்கே தள்ளி போட்டால் தான் நம்ம பிடிக்கிறப்ப பட்டி ஸ்ட்ரைட்டாக வரும், இல்லைன்னா பெண்டு கொடுத்து வரும். அதனால் இங்கே 1/4 இந்த நம்ம 1/4 இன்ச்சு தள்ளி தான் மார்க் போடுவோம். நம்ம மேலே இங்கே எவ்வளோ பிடிக்கிறோமோ அதுலேருந்து வச்சுக்கலாம் கழுத்து. கழுத்து கரெக்டாக இருக்குது. நம்ம பிடிமானத்துக்கு கீழே நம்ம எவ்வளோ பிடிப்போமோ அதுக்கு இந்த கழுத்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது. இது இந்த லென்த்து பட்டி லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா இது நமக்கு ஃபினிஷிங்கு. அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு 3 டாட்டு பிடிப்போமா, கீழே சென்ட்ரு கழுத்து பிடிப்போமா, அதனால் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். நம்ம சக்காவிலேருந்து எச்சு வச்சு இது நமக்கு ஃபினிஷிங்கு, இது நமக்கு தையலுக்கு. இதை வந்து நம்ம கீழே இறக்கி மார்க் போடோம்னா கரெக்டாக இந்த எச்சில் வச்சுக்கும். கரெக்டாக இதில் மார்க் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொஞ்சம் இலோ வரும், இதே மாதிரி இலோ வரும். இது ஏற்கனவே இலோ நம்ம கிராஸில் வச்சுன்னா இலோ வரும். அதனால் நம்ம இன்னும் கீழே இறக்கி வச்சோம்னா இன்னும் கீழே நமக்கு இறங்கிடும். அப்போ வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அதனால் மேலே மட்டும் ஏற்றிட்டு கீழே மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு விட்டோம்னா கரெக்டாக வந்துடும். நம்ம மார்க்கு நம்ம வந்து இதோட பேக்கோட ஃப்ரண்ட் ரொம்ப இறங்குதா என்னன்னு செக் பண்ணிக்கணும். இறங்குனா என்ன பண்ணணுனாக்கா இது எவ்வளோ இருக்குன்னு குளிர கொடுத்து பார்க்கணும். இழுக்காம இதை கொடுத்து பார்க்கணும் நமக்கு எவ்வளோ வருதுன்ட்டு. இந்த அளவுக்கு நமக்கு 2 இன்ச்சுக்கு மேலே கீழே இறங்கி வருது. இப்போ நம்ம இங்கே பிடிக்கிறதுக்கும் இங்கே பிடிக்கிறதும் கரெக்டாக அவங்க கொடுத்த அளவுக்கு வந்துடும். நம்ம இந்த டாட்டு இந்த பட்டி எச்சிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்கலாம். இந்த ஒரு 2.25 இன்ச்சு 3 இன்ச்சுனாக்கா ரொம்ப பாயிண்ட் ரொம்ப எச்சா வரும். அதனால் 2.25 இன்ச்சு தான் வைப்பேன் நான்.
இப்போ இந்த நமக்கு இடையில ஒரு கோடு இருக்கா, இதில் வந்து நம்ம இப்படி ரவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த இடம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுனாக்கா நமக்கு ப்ளவுஸ் போடுறப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நல்லாயிருக்கும், ரவுண்டு நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே கொண்டு வந்து எச்சில் விடக்கூடாது. இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து கிராஸுங்கிறப்ப இழுவ வரும். இப்போ கழுத்துல கொஞ்சம் பெருசாக போடும், கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இது கிராஸுங்கிறப்ப அதோட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டாக தட்டி எடுத்தாக்கா நமக்கு லோ வரப்போ பெருசாக இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இதுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு 9.5 இன்ச்சு இருக்குது. நம்ம 9.25 இன்ச்சு வைக்கணும். நம்ம இந்த இடத்துல தைக்கிற இடம் இதுலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 8 இன்ச்சு இருக்குது. நம்ம முண்டா 7.5 இன்ச்சு, இது 8 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு பிடிச்சிருவோமா? இப்போ நமக்கு 7.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். நம்ம இந்த எச்சு இந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சி கரெக்டாக அதில் வச்சுட்டு இதில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1.25 இன்ச்சு கட்டமா, 2.25 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இது வந்து 3 இன்ச்சு உயரம். இது வந்து சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர்னாக்கா கழுத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அது கீழே நம்ம சென்டர் பண்ணிக்கணும். இது 2.5 இன்ச்சு. மறுபடியும் குத்தூசி எடுத்து அடையாளம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டாட்டு பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை ப்ளவுஸ் வந்தாலும் நம்ம கரெக்டாக ஒரே மாதிரி வந்துடும். இப்போ நம்ம குத்து ஊசிலேருந்து கரெக்டாக இதை பிடிக்கிறோம், சென்டர் பிடிக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம சென்டர் பிடிச்சோமா, அந்த சென்டருக்கு நம்ம இங்கேருந்து ஒரு கொத்து ஊசி போட்ட பாருங்க, அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1.5 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். இதில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். நமக்கு இதுக்கு பட்டிக்கு எவ்வளோ ஃபினிஷிங் வரணும், எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 9.25 10 இன்ச்சு வச்சு வெட்டிக்கலாம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டிக்கலாம், இல்லைன்னா கம்மியாக போயிடும்.
உங்களுக்கு இந்த கட்டிங் தெளிவாகவும் இருக்கும், புரிகிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒன்று செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச்சு வரும். 1/2 இன்ச்சு கொஞ்சம் எச்சா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருக்க வேண்டாம். ஏன்னா தான் பெண்டு வராது. இது ஃப்ரண்டு. நமக்கு தையலுக்கு வந்து இந்த பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டும் சேமாக வச்சு நம்ம சக்கா போட்டு தான் இந்த பட்டி லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3 இன்ச்சு நம்ம 3.5 இன்ச்சு வைக்கணும். நமக்கு எவ்வளோ தையல் இங்கே எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அதுலேருந்து 3 இன்ச்சு. இதில் ஒரு மார்க்கு. இதில் எப்பவுமே சென்டருக்கு ஃப்ரண்ட்டுக்கு 2வது மார்க் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு பிடிச்சி பார்த்தா தெரிஞ்சிடும். பிடிச்சி பார்த்து பட்டி அவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்டும் இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. ஒவ்வொரு லைனிங்கும் ஒரு லைனிங்கு அகலமாக இருக்குது, ஒரு லைனிங் கம்மியாக இருக்குது. அதனால் இது மாதிரி மடித்து போட்டுக்கலாம் நம்ம. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிடிப்போம்னா அந்த அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம் அடித்து திருப்புறதுக்கு. நமக்கு ஃபினிஷிங்கு இது தையலுக்கு அதே மாதிரி தான். மேலே என்ன ஆச்சுமோ அதே மாதிரி தான் கீழேயும். இப்போ கையோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபினிஷிங் 6, நமக்கு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விட்டோம், 6.25. இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து நம்ம பெண்ட் எடுக்கலாம் அப்படி அழகா. ஏழரை இன்ச்சு கரெக்டாக வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். சென்டர் சக்கா நமக்கு இந்த ஃபினிஷிங் ஒரு சக்கா, இங்கே எவ்வளோ மடிப்போமோ அந்த அளவுக்கு ஒரு சக்கா. ஃப்ரண்ட் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு இங்கே எடுக்கணும்.
இது நமக்கு நார்மல் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸு. அடுத்தது இது நார்மல் ப்ளவுஸு. எப்பவுமே இப்படி தான் போட்டு நம்ம வெட்டுவோம். இந்த டிசைன் மாறுங்கிறதுனால நம்ம இப்படி மாற்றி போட்டு வெட்டலாம். எனக்கு அது பூ வந்து தலகாக மாறிடும், அதனால நம்ம மாற்றிக்கலாம். நம்ம அதில் என்ன கிராஸ் போட்டோமோ அதே கிராஸ் தான் இதுலேயும் போடணும். அப்போ தான் ரெண்டும் இழுவாக வரும், இல்லைன்னா இழுவ வராது. நமக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையுமே நம்ம வெட்டி வச்சுட்டோம்னா தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோண்டா. கட்டிங் போட்டாச்சு. அடுத்து தைக்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியான மெத்தடில் தைக்கிறப்ப பாருங்கள், தெளிவாகவும் இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். நல்லா ஈஸியாக குயிக்காகவும் தைச்சு பழகிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தெளிவாகவும் இருக்கும், கட்டிங்கெல்லாம் புரிகிற மாதிரி இருக்கும். நிறைய மெத்தட் இருக்குது கட்டிங்கில். நார்மல் எப்படி, டிசைன் ப்ளவுஸ் எப்படி, சாதா ப்ளவுஸ் எப்படின்னு ஷோல்டர் இறங்காமல் கம்ப்ளைண்ட்டு, லூஸு ஃப்ரண்ட் லூஸு வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக போட்டு தரேன்.